வணக்கம் திரு ராதாகிருஷ்ணன். நான் தான் தலைவர், அன்புமணி செயல் தலைவர். பாமகவில் திடீரென ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஒரு மூத்த பத்திரிகையாளராக இந்த சட்டமன்றத்தில் நெருங்கும் நிலையில் இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இது பாமகவை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வைத்திருக்க வேண்டும். இப்பவே கமிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பாஜகவுடன் போய் செட்டில் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது என்ற கருத்தின் அடிப்படையில் தான் அது செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இன்று அன்புமணி தலைவராக இருந்தால் நாளை அமித்ஷா இன்றைக்கு நைட்டு சென்னை வருகிறார். நாளை பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. தேர்தலுக்கு ஒரு வருட காலம் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து செய்துவிட்டால் நிச்சயமாக அது பெரியவர் ஐயா ராமதாஸ்னால அதிலிருந்து பின்வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்றால் ஒரு தலைவர் செய்த விஷயத்தை இன்னொரு தலைவர் முறியடிக்க முடியாத ஒரு நிலை தான் நாம் பல இடங்களில் பார்த்து கொண்டிருக்கோம். குறிப்பாக பாஜகவோட அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வழியே கிடையாது. நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து விட்டால், அதுவும் பாஜகவோடு இணைந்து ஒரு தீர்மானம் எடுத்து விட்டால் அதிலிருந்து நீங்க பின்வாங்க முடியாது. அப்ப அதற்காக ஒரு ஒரு சேஃப்டியாகத்தான் இது செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஒரு வருடம் முன்னால ஒரு கூட்டணியோடு போய் நீங்க இல்லைன்னா ஒரு கட்சியோடு போய் சேர வேண்டிய அவசியம் என்ன என்ற அந்த அடிப்படையில் செய்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அமித்ஷா வரவை ஒற்றி நடந்ததுதான் நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக காண்கிறேன். தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசியல் சூழலில் வக்பு சட்ட திருத்தம், நீட் தேர்வு, சாதிவாரி கணக்கெடுப்பு இப்படி போன்ற பல விஷயங்களை ராமதாஸ் உன்னிப்பாக கவனித்து இப்போ இந்த முடிவை எடுத்திருக்காரோ அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று, நீங்க குறிப்பிட்ட அந்த பாஜகனுடைய அந்த செயல்பாடுகள், குறிப்பாக அந்த மைனாரிட்டிஸை டார்கெட் பண்ணி இருக்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக அது தமிழகத்தில் ஒரு பொருட்டாகத்தான் இருக்கிறது. தமிழகத்தில் பெரிய டிராக்ஷன் இருக்கின்ற விஷயங்களாக தான் இருக்கிறது. இந்த வக்ஃப் போர்ட் விஷயங்கள் ஆரம்பிச்சு எல்லா சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரே வருகின்ற தாக்குதல்கள் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அது ஒரு பக்கம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னவென்றால், பாமக ஏறத்தாழ ஒரு தமிழகத்தினுடைய அந்த லேண்ட்ஸ்கேப்ல இல்லாத ஒரு கட்சியாக மாறுகிறது. ஏதோ ஒரு பேப்பர் கட்சியாக மாறக்கூடிய அந்த சூழல் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்படி இருக்கின்ற ஒரு பாமகவை நாம் பார்த்தே கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துல எங்கோ இடத்துல அவர்கள் தாராளமாக அவர்களுடைய பிரசன்ஸை உணர்த்தி கொண்டே இருக்கின்ற ஒரு கட்சியாகத்தான் பாமக ஏறத்தாழ ஒரு 2016 2017 வரை இருந்தது. 2016 அன்புமணியினுடைய மாற்ற முன்னேற்றம் அன்புமணியிலிருந்து ஆரம்பித்த அந்த வீழ்ச்சியாகத்தான் இந்த கட்சிக்கு ஏறத்தாழ ஒரு 8-9 வருட காலம் ஒரு ஒரு பொருட்டே இல்லாத கட்சியாக, இல்லை என்றால் ஒரு இமேஜினேஷன் கேப்சர் பண்ணாத ஒரு கட்சியாக பல இடங்கள் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதற்கு முன்னால் இருக்கின்ற ஒரு பாமக இருந்தது, அதற்கு பின்னால் வருகின்ற ஒரு பாமக பாருங்களேன். 2016க்கு முன்னால் இருந்த பாமக, அதற்கு பின்னால் வருகின்ற பாமக ஒவ்வொரு இஷ்யூலையும் எந்த அளவுக்கு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள், ஒவ்வொரு இஷ்யூலையும் எந்த அளவுக்கு போராட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு போராடி இருக்கிறார்கள் நமக்கு மிக தெளிவாக தெரியும். அப்ப ஐயா ராமதாஸ் தான் இந்த கட்சிக்கு வழிநடத்தக்கூடிய, இன்னும் அதாவது இந்த வயதான முதிர்ந்த காலத்திலும் அவர் தான் வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறார் என்று மிக தெளிவாக தெரிகிறது. நிச்சயமாக அன்புமணியினுடைய அந்த செயல்பாடுகள் 8-9 வருட காலமாக தெரியவில்லை என்ற அந்த அடிப்படையில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் சர்ப்ரைஸ்களாக பார்க்கலாம் சொன்னார்கள். தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன்.